nothing wrong in that. தப்பு ஒன்றும் இல்லை. உரிமை என்பது இந்த சொசைட்டி சில விஷயங்களுக்கு கொடுத்துருக்கிறது. முதல் கட்டு யார் பிடிக்கணும்னு இருக்குது, நிறைய வரைமுறைகள் இருக்குது. இன்னைக்கு வந்து கோயில் நட திறக்கிறப்ப இன்னும் நிறைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா தாய்மாமா காலில் வணங்கிட்டு தான் நீங்கள் போகணும். நிறைய உறவுகளே அப்படி தான் திரும்ப சேருது. உங்கள் திருநெல்வேலி பக்கங்களில் தூத்துக்குடி பக்கங்களில் நடசாத்து நட திறப்புங்கிற ஒரு இது இருக்குது. நீங்கள்லாம் இப்போ நிறைய பேர் அங்கே இருக்கவங்களுக்கு அது தெரியறது இல்லை. அதோடைய பின்னணி என்னன்னா தாய்மாமன் உறவு விட்டுறப்படாதுன்ட்டு பிரச்சனையாக இருக்கும். ஸோ வருஷ கடைசியில் நட திறப்பு பண்ணுறப்ப தாய்மாமா காலில் விழுந்தான் திறக்கணும். அப்போ தாய்மாமா வந்தே ஆகணும். அதன் மூலமாக திரும்ப உறவு சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுறது. இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் யதார்த்தத்தில் என்ன இருக்குதுங்கிறது தான். கணவன் மனைவிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் இருக்குது. நாட்டில் இருக்குதா என்ன? இருக்கா என்ன? கணவன் மனைவிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஆமா, அப்படித்தானே சொல்லியிருக்கு. எல்லாரும் எல்லா பொண்டாட்டிக்கு விசுவாசமா இருக்காங்க. அப்படிதான் சொல்லியிருக்கோம். அப்படி இருந்துட்டா எல்லாருக்கும் செலவு வச்சிட வேண்டியதான். கோயத்து கடல் வரிசை அப்படியே நிறுத்தி சொல்லுவதெல்லாம் நடந்துராது. நான் எதற்காக சொல்லுகிறேன்னா, அப்படி நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் முக்காவாசி குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் கெடுத்துறாதீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். எல்லாமே ஒரு நம்பிக்கையில தான் வாழ்க்கை ஓடுது. புரியுதானே? எல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் ஓகே அப்படின்னு போறோம்ல, அந்த ஓகே தான் என்னன்னு நான் கேட்கிறேன். அதை விட்டா பாடையை தூக்குறதை பேசுறீங்க, இல்லாட்டி பல்லக்கு தூக்குறதை பேசுறீங்க. இந்த தூக்குறதை இறக்கி வச்சுட்டு யதார்த்தத்தை பேசுங்க. ஒரு ஆபத்து வருகிற போது அண்ணன் தம்பி, அதுதான் அந்த லீட் எடுத்து கொடுத்தேன், அதையும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு குடும்பத்தில் சண்டைக்கு வர்றவனே, இவன் வீட்டில் 5 அண்ணன் தம்பி இருக்காண்டா, அவங்க ஸ்ட்ராங், அவங்க குடும்பம், அவன் சித்தப்பா மாதிரி பெரியப்பா மாதிரி பார்ப்பானுங்களா, அவன் மச்சான் வந்து கோயத்தில் கடை வச்சிருக்காண்டா பார்ப்பாங்க. எதை பார்ப்பாங்க? அங்கதான் வந்து நீங்க வந்து தப்பு பண்றீங்க. நானே வந்து ஆமா. ஓகே, அதுக்கு ஒரே வரியில பதில், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அண்ணன் தம்பி இருக்கிறத பார்த்து யாரும் சண்டைக்கு வரமாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல நாங்க பங்காளியை தான் கூப்பிடுவோம். தயா ஒரு வீர தமிழன். உண்மையா பேசணும். இப்பதான் ஒருத்தர் உண்மை பேசியிருக்காரு சோழ. இதுவரைக்கும் அதுக்கு முன்னாடி இன்னொரு உண்மையை சொல்லிட்டேன். சொத்து தகராறுனா யாரை கூப்பிடுவீங்கன்னு, பிரிக்காம பங்காளிக்குள்ள இருக்கிற சொத்துன்னா பங்காளியை கூப்பிடுவோம். பிரிச்சுட்டதுன்னா நாங்க அப்போ மச்சான தான் கூப்பிடுவோம். அவர் முதல்ல பேங்க்ல இருக்கீங்களா நீங்க? இல்ல முதல்ல இருந்து இந்த பிரிக்கிறது சொத்து இது கரெக்டா இருக்கு பிரிச்சுக்கிறது, பிரிச்சா அந்த பக்கம் பிரிக்கலாம் இந்த பக்கம். நீங்க எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. மயிலாடுதுறையா? கரெக்டா பிரிக்கிறீங்க. சொல்லுங்க சார். நீங்க என்ன முட்டை போட போறீங்கன்னே தெரியலையே. இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த வழக்குல இருக்கான்னு தெரியல. முன்னாடிலாம் வந்து கிராமத்துல, நான் பேசிய கிராமத்துல இருந்து வந்தவன் தான். கிராமத்துல வந்து இந்த பஞ்சாயத்து எல்லாம் இன்னைக்கும் சில கிராமங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பஞ்சாயத்துல எல்லாம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவான சாட்சி வந்து பங்காளிங்க வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கவே மாட்டாங்க. அது என்ன ரீசன்னா, என்னதான் பகையா இருந்தாலும் பங்காளி வந்து அவனுக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொல்ல மாட்டான்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா பங்காளி சாட்சி சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம நாட்டாமையில சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பஞ்சாயத்துல நாங்க கேள்விப்பட்டதில்ல. ரத்த உறவு பங்காளி சாட்சி எடுத்துக்கிற மாட்டாங்க. நாட்டாமையில விஜயகுமார் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சப்பா பொன்னம்பலமாய் யாராவது இல்ல அதே சொல்லுங்க. இல்ல அதே பஞ்சாயத்துல மாமா மச்சான் சாட்சியை எடுத்துக்க மாட்டாங்க. அதை விட்டுருவோம். சரி, ஓகே. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை அல்லது ஒரு பிள்ளை படிக்குது. இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. ஒரு 2 லட்ச ரூபா லோனு அல்லது ஒரு 2 லட்ச ரூபா கடன் வேணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல யாரை அப்ரோச் பண்ணுவோம்? நெருக்கடியான சூழலி தான். சீட்டு இருக்கு, ஆனால் 2 லட்ச ரூபா இருந்தால் தான் பிள்ளையோட படிப்பு. இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுறதா இருக்கலாம், அல்லது அங்கேருந்து பலர் நாட்டில் நம்ம ஊரில் கஷ்டப்படுறதா இருக்கலாம். 55 டிகிரி வெயிலில் பாவம் ரோட்டில் குழி நோண்டிட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லா தமிழர்களுமே எல்லாத்துக்கு பின்னால் இப்படி பெரிய கனவு நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். இன்னைக்கு படிப்புங்கிறது ஒரு நெருக்கடியான விஷயம். அப்படி ஒரு சூழல் வருகிற போது அந்த உதவியை செய்கிறவர்கள் யார்? சித்தப்பா பெரியப்பா தந்தை அண்ணா கிட்ட தான் கேட்போம், மாமா கிட்ட தான் கேட்போம், அண்ணா கிட்ட. நீங்க ஒரு நிமிஷம், முதல்ல இருந்து எல்லாருமே ஜெண்டர் பயாஸ்டா இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாமே அண்ணா கிட்ட கேட்போம் அண்ணா கிட்ட கேட்போனே சொல்றீங்க. தந்தை தாய் வழி உறவு என்பது வெறும் அண்ணா கிடையாது. அங்க உங்க அத்தையும் இருக்கு. நீங்க பெண்ணாக இருக்கிற காரணத்தினால அதான் சொன்னேன், அண்ணனை வந்து இந்தியாவுடைய தேசிய விலங்கு அறிவிக்கணும் போல் இருக்கு. எதா இருந்தாலும் அருவானாலும் தாய்மாமன் ஒண்ணு பிறந்த வீட்டுல போய் உதவி கேட்டா வெளியில போகாத விஷயம் இது. மாமியார் வீட்டு சைடுல போய் மச்சனுங்க கேட்டீங்கன்னு வைங்க, அவங்க கேட்டா அண்ணன் தம்பி 5 பேர் இருந்தானு, ஏய் தம்பிக்கு தங்கச்சி கேட்டாடா உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரே நிமிஷம் அண்ணா இருங்க, நீங்க உங்க ஜெண்டர் பயாஸ்டா இருக்கீங்க. அதான் சொல்ல வரேன். ஒரு பெண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, யூ ஆர் சோ கம்ஃபர்டபிள். போய் அண்ணன் கிட்ட, அண்ணே
இது மாதிரி என் பிள்ளைய படிக்க வைக்கணும், 2 லட்ச ரூபா காசுக்குன்னு உங்களுக்கு கேட்க முடியும், சரிதான். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம், உங்கள் கணவர்னு ஒருத்தர் இருக்காரு, பாவம் அவரை மறந்தேட்டீங்க. சொல்லிட்டு தானே கேட்போம், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் கேட்பீங்க, சொல்லிட்டு தானே கேட்போம். ஆனா அவருக்கு அது கம்ஃபர்டபுளா? கம்ஃபர்டபுளா தான். எப்படி கம்ஃபர்டபுளா இருக்க முடியும்? மச்சாங்காரன்ட்ட போய் மச்சாங்காரன்ட்ட கடன் கேட்கறதாங்க கம்ஃபர்டபுள்? இந்த இல்லங்கிறாங்க நிறைய பேர். எங்க உங்க கணவர் எங்க இருக்காரு? நீங்க தான் மச்சான்ட்ட கடன் சொல்ற, எங்க அவரு? கடைசியில உட்கார்ந்திருக்காரு பாருங்க, பாவம், உங்க உண்மையை தாங்க முடியாம போயிட்டாரு கடைசிக்கு. எங்க இருக்காரு? எங்க இருக்காரு அவரு? இல்லையா? இல்லன்னு சொல்லிட்டாரு, தமிழ இல்லன்ட்டாருங்க, இல்லன்ட்டாரு அவரு. ஏன்னு கேட்டா முதல்ல இருந்தே நான் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருமே என்ன சொல்றீங்க? தந்தை வழியில் இருப்பது வெறும் அண்ணன் போலவும் ஒரு தாய்மாமன் மட்டும் இருப்பதாகவும், இதே மாதிரி இந்த பக்கத்துல வந்து சித்தப்பாமா சித்தியும் பெரியம்மாவும் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா என்ன பாருங்க, இதுக்கு தான் மச்சாங்கனே இருக்கப்படாது. இங்க இருந்து சொன்னீங்க. நிஜமாவே அவருக்கு மச்சான் இல்ல, அதனால தான் கையாடுறாரு. ஓ, மச்சான் இல்ல அவருக்கு. அப்புறம் சோ நீங்க எப்போதுமே தாய்மாமன். ஒரு நிமிஷம். ஹலோ, இப்போ எங்களுக்கு பெரியம்மா பையன் இருக்கான். இப்போ எங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர்ல இல்லைன்னு சொல்லுங்க, கோயம்புத்தூர்ல ஒரு ரொம்ப நாளா 7 வருஷமா நாங்க அதை வாடகைக்கு இல்லாத பூட்டி வச்சிருந்தோம். இப்போ எங்க பெரியம்மா பையன் தான் அதை பார்த்து அதெல்லாம் சரி பண்ணி EB பில்ல இருந்து சரி பண்ணி அவன் தான் பார்த்து. உதவி யாரு வேணாலும் செய்வாங்க, உதவி யாரு வேணாலும் செய்வாங்க, செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு நீங்க பாவம் மைக்கே இல்லாம படாத பாடுபடுறாரு, தனியா அவர் பாட்டு பேசுறாரு. முதல்ல இருந்து நானும் பாக்குறேன். டேய், யாரு தடுத்தாலும் நான் நிறுத்த மாட்டேன்னு கால் மேல காலை போட்டு நீங்க பின்னி எடுக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம் கூட யாருக்கும் கேட்கல. அந்த ரகசியத்தை சொல்ல வேணாம் நினைச்சேன், நீங்க தனியா கஷ்டப்படுறத பாட்டு மனசு கேட்காம சொல்லிட்டேன். ஸோ ஜெண்டர் பயாஸ்டாகத்தான் நாம இருக்கிறோம் பெரும்பாலும். தாய்மாமே தாய்மாமே தாய்மாமே. அங்க அத்தைன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. உலகத்திலேயே பெரிய பிரச்சனை பாட்டி யாரு? உங்களுக்கு யாரு பிரச்சனை பாட்டியா இருப்பாங்க? உங்க நாத்தனார், சரிதானே? உங்களுக்கு யாரு நாத்தனாரால பிரச்சனையே கிடையாது. நாத்தனார் 4 பேர் இருக்காங்க. பொதுவாக நாத்தனார் ஒரு பிரச்சனை எங்கிட்ட இருக்க மாதிரி, கொழுந்துன்னு ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி 2 ஜெண்டர் இருக்காங்கல்ல. எல்லாருமே என்னமோ தாய் வழினா அதுல இருக்கிறது ஒரே ஒரு தாய்மாமா மட்டும் மாதிரி பேசுறீங்களே. எல்லா குடும்பத்துக்கும் பாரதிராஜா படத்துல விஜயகுமாரே மீசியை முறுக்கிட்டு தாய்மாமனா இருக்க முடியுமா என்ன? அங்க அத்தைன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். உங்கள் தமிழ் சினிமாக்கள் அத்தைகளை வில்லிகளாக சித்தரிச்சிருக்கு, தாய்மாமனை தான் பெரிய ஆளா காட்டியிருக்கு, ரைட்டு தானே? சித்தப்பனை வில்லனா சித்தரிச்சிருக்குல, செஞ்சிருக்குல. அப்புறம் எப்படி தாய் வழி சமூகம் எல்லாத்துலயும் உயர்ந்து எப்படி சொல்ல முடியும்? ஒரு பண தேவை, கௌரவமா பணம் வேணும், யார்கிட்ட கேட்க முடியும்? சித்தப்பாட்டையா, சித்திட்டையா, இல்ல அத்தைகிட்டையா? இப்ப தாய்மாமனை விட்டுருங்க, அத்தைகிட்ட போய் கேட்க முடியுமா? பொருளாதாரம் என்பது கொடுக்கும் சக்தியை பொறுத்தது. பங்காளி கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்தா பங்காளிட்ட கேட்கலாம். தாய்மாமா வந்து அவரு கொடுக்கக்கூடிய காசு வரையில இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். நீங்க எல்லாருமே தெளிவா இருக்கீங்க காசு விஷயத்துல. நானே முதல்ல பார்த்துட்டேன். உறவெல்லாம் அப்புறம் எவங்கிட்ட காசு இருக்கோ அந்த தான் கேட்க முடியும். அப்ப காசு இருக்கிற உறவு சிறந்ததா, தந்தை வழி தாய் வழி சமூகம் சிறந்ததா? காசு இருக்கிற உறவு தான் சிறந்தது. அப்ப தாய் வழிட்டு தான் காசு இருக்கு. ஆமா, அதனால அதை நம்புறீங்க. ஷோவே முடிச்சுட்டாருங்க, ஷோவை முடிச்சுட்டாரு, சோழியை முடிச்சு விட்டார். ஓகே, காசை விட்டுருங்க. காசை விட்டு ஒருபடி மேல போலாம். மனநலம் குன்றிய குழந்தைகள் இருக்காங்க. அதே மாதிரி அப்பா அம்மாவை இழந்து அனாதை குழந்தைகள் இருக்காங்க. அவங்க இல்லங்களில் வளர்றாங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, அவங்களுக்கு அன்பா இருக்கிறது, அவங்கள பாதுகாக்கிறது பெரும்பாலும் தாய்வழி உறவினர்களே என்பது புள்ளியியல் விவரம். 75% மேலான அனாதை குழந்தைகளையும் மனம் நலம் குன்றிய குழந்தைகளையும் ஆதரித்து வருவது தாய் வழி உறவினரே, தந்தை வழி உறவினர் அல்ல என்பது புள்ளியியல் கூறும் விவரம். எனவே நெருக்கடியான வேளைகளில் பெரிதும் உதவி கொண்டு இருப்பவர்கள் தாய் வழி உறவினர்களே என்பதை ஆணித்தரமாக இந்த சபையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பட்டிமன்ற மாதிரி விஷயம் சொல்றாரு. ஓகே, சோவே கமர்ஷியல் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சொத்து எங்க இருக்கோ அங்க போங்கிறாரு அவரு. திடீர்னு தாய்ங்கிறாங்க, திடீர்னு அவரே கூப்பிட்டு தாய் வழி சமூகம் வாழ்கிறாரு. எனக்கு இடையில யாரு எந்த பக்கம் பேசுறாங்க, நானும் கூட இடையில திரும்ப பார்த்துக்கிட்டேன். இதுதான் டைட்டிலா. பட் இந்த மாதிரி ஒரு அன்ஆர்கனைஸ்டு திங் இருக்கத்தான் செய்யும் பொதுவாக. அதனாலதான் இதை மேடைகளில் நடத்துவதில் நிறைய சிரமங்கள் இருக்கு. பொதுவாக இது மாதிரியாக மேடைகளில் நிகழ்ச்சிகள் நடத்துகிற போது அதை முன்னால் ரிஹர்ஸ் பண்ணிப்பாங்க. அப்போது பார்க்குறவங்களுக்கு எளிதாக இருக்கும். ஆனால் என் ஃபார்மட் ஆஃப் ஷோஸ் அப்படிங்கிறது ரிஹர்சல் இல்லாமல் நேரடியாக அங்கேயே சந்திப்பது.
நீங்கள் இப்போ தொலைக்காட்சியில் பார்ப்பதே கூட ஒரு 3 மணி நேரம் எடுக்கப்பட்டு 1 மணி நேரம் வருவது. அதில் வந்து இந்த மானே தானே கண்மணி அன்போட அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவோம். காதலன் நான் வணக்கம் எழுதும் கடிதம் மட்டும்தான் இருக்கும், மீதி எதுவுமே இருக்காது. லெட்டர்னா லெட்டர்னு சொல்லி அதனது மானே தானே போடுறது தூக்குடா அப்படின்னு தூக்கிடும். ஏன் அப்படின்னா ரிஹர்சல் கிடையாது. ஸோ பொதுவாக இது ரொம்ப கஷ்டம்தான் ஒரு சைட்லேருந்து பார்க்குறப்போ. ஒரு நிகழ்ச்சி எந்த திசையில் போக வேண்டும் என்பதை அந்த மேடையில் பரிமாறக்கூடிய கருத்துக்களை தீர்மானிப்பது தான் இந்த ஷோவினுடைய ஒரு ஃபார்மட் ஆஃப் ஸ்டைல். அதனால தான் நானுமே கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டு அந்த திசையிலே வர பார்ப்பேன். இதைத்தான் நீ தீர்மானமாக பேசிவிட வேண்டும் என்று. நேற்று கூட ஆனந்தி மேடம் வந்து எது பேசுறதுங்கிற பற்றி கொஞ்சம் சின்ன க்ளூ வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ நானே ஒரு 10 விஷயம் சொல்லிட்டு இதைத்தான் நான் பேசுவேன்னு உறுதி கிடையாது, அதையும் சொல்லிடுங்க அப்படின்னு. சார் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவரே மறுத்து சொல்லிடுறாருல அந்த மாதிரி. பட் பொதுவாக தீர்ப்புகள் நான் சொல்கிறதெல்லாம் கிடையாது, அதுக்கு நான் ஸ்டாண்டர்டான ஒரு காரணம் வச்சிருப்பது உண்டு. தீர்ப்புகளை சொல்வது ஒரு மனிதனுடைய வேலை கிடையாது. உலகத்தில் மிக முக்கியமான விஷயம் தன்னுடைய முடிவை தானே எடுத்துக்கொள்வது தான். ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் வாழ்க்கை பாடம் படிப்பது என்பது டெசிஷன் மேக்கிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான். நான் துவங்கப்பட்ட போது என்ன நீங்கள் தீர்ப்பே சொல்வதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியினுடைய மிகச்சிறந்த விஷயமாக பார்க்கப்படுவதும் கூட நான் தீர்ப்பு சொல்வதில்லைங்கிறதான். எந்த ஒரு விஷயமும் ஐ கேன் கம் டு எவாலுவேஷன்ஸ், ஒரு மதிப்பீடுகளுக்கு நான் வரலாம். ஐ கான்ட் கம் ஃபார் கன்க்ளூஷன்ஸ். உங்கள் பிரச்சனையினுடைய நீள அகலம் என்னவென்று எனக்கு தெரியாமல் நான் தீர்மானம் சொல்ல முடியாது. அதை விட மிக முக்கியமான விஷயம், உங்கள் பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்ல நான் யார்? நம்மகிட்ட என்ன ஆலமரம், இந்த ஜமுக்காலம், செம்பு இதெல்லாமா இருக்கு, 18 பட்டியுமா நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ மீனை கொடுப்பதை விட வலையை கொடுப்பது தான் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தினுடைய தேவையாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நம்ம உட்காந்து பேசுகிறப்போ சில விஷயங்களை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கூட பதிவு செய்யலாம். பொதுவாக நான் செய்வது கிடையாது. முதல் விஷயம், இதுக்கு தீர்ப்புன்னு ஒன்று கிடையாது, அவர் பட்டிமன்ற மாதிரி முடித்தாலும் கூட இன்றைய வரைக்கும் நெருக்கடியான காலகட்டங்களில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் பார்த்தா அதிகமாக உதவுவது என்பது தாய்வழி சமூகம் தான். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவர் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கேருந்து சொன்னார், அவராக சொன்னாரான்னு தெரியல, ஆனால் அவர் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மைதான். ஆனால் இந்த நிலைமை இருப்பது தான் நம் சமூகம் பின்தங்கி இருப்பதனுடைய அடையாளம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு வரைக்கும் நெருக்கடியான ஒரு சூழலில் தொடர்ந்து உதவி கொண்டிருப்பதும் ஆபத்தான காலத்தில் கைகெடுத்து கொண்டிருப்பதும் தாய்வழி உறவுதான் என்பதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பிணக்குகளையும் கேள்விகளையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். முதல் விஷயம், ஏன் ஆணுடைய குடும்பம் சார்ந்த அந்த வழிவழியான உறவுகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போய் சேருவதில்லைன்னு ஒன்று இருக்கு. ஆணுடைய வேலை என்பது குடும்பத்தை காப்பாற்றுவது என்ற நிலை வருகிற போது அவன் உறவுகளை விட்டு விடுகிறான். அவனுடைய உறவு என்று ஆணா அப்படித்தான் மாறிடுவான். அவனுடைய உறவாக அவன் நினைப்பது தன் மனைவி, தன் பிள்ளைகள், அவர்களுக்கான வாழ்க்கை. அவனுடைய உலகம் ரொம்ப சுருங்கிது. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அவள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவாள் என்ற நம்பிக்கையோடு ஆண் தன்னுடைய வேலையை மட்டுமே பார்க்குறான். ஏதாவது என் பொண்டாட்டி பார்த்துக்கும், பிள்ளைங்க என்ன படிக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டி பார்த்துக்கிறான். அந்த சந்தோஷத்தோடு ஆண் என்ன செய்யறான்னா, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு நல்லது கட்டத்துக்கு போகிறது கிடையாது, ஒரு கல்யாணத்துக்கு போகிறது கிடையாது, ஒரு காதுகுத்துக்கு போகிறது கிடையாது, எந்த இடத்திற்கும் ஆண் போக மாட்டான், எல்லா இடத்துக்கும் பெண் போகிறாள். அப்படியானால் தந்தை வழி சமூகமும் தொடர்ந்து உறவில் நீடித்திருப்பதற்கான மிகப்பெரிய பங்கை ஆற்ற வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்கிறது. இது பெண்களுக்கு எதிரான கருத்துங்கிறதுக்காக பொதுவாக யாரும் சொல்லவே மாட்டாங்க. நமக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, தப்பாக நினைச்சாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக நான் சொல்லிடுவேன். எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணமும் நல்ல குணமும் அதுதான். உங்களுடைய பாராட்டை பெறுவதை விட உங்கள் மனசுக்குள்ள மனசாட்சியாக இருக்கிறதா ரொம்ப முக்கியம் நான் நம்புறேன். அதனால தான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த வேலையை செய்வதற்கான வாய்ப்பும் தகுதியும் பெண்ணுக்கு தான் இருக்கிறது, ஆணுக்கு கிடையாது. ஆனால முடியாது. ஒரு கோபத்தை பொறுத்து கொள்ளுகிற, ஒரு எதேச்ச அதிகாரத்தை அடங்கி போகிற, உறவை விட்டுவிடக் கூடாது என்பதில் எப்போதுமே பெண்கள் உறவு பாலமாக இருக்கிற தகுதி பெண்ணுடைய மனசுக்கு தான் இருக்கு, ஆண் மனசுக்கு அது கிடையாது. வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு வெட்டிட்டு வந்துருவான். அதனாலதான் பங்காளி உறவு அவ்வளவு போகுது. 1000 தான் நீ அண்ணங்காரன்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி அடின்னு அடிச்சா கூட அண்ணன்கிட்ட கட்டா எங்கேயாவது போய் தீபாவளிக்கு ஆசீர்வாதம் வர பொம்பளைங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய இருக்காங்க. உறவை விட்டுவிடக் கூடாது என்பதில் பெண்களுக்கு எப்போதுமே உறுதி உண்டு. அதனால்தான் தாய்வழி சமூகத்தோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தந்தை வழி சமூகத்தையும் அரவணைத்து போக வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. ஏன்னா பாவம் men is incapable to hold it. அவனுக்கு நீங்களே உலகமாக மாறி போகிறீர்கள். அந்த உலகத்திற்குள் அவன் வந்த பிறகு அவனுக்காக இருந்த உலகம் அவனை விட்டு விலகி போவதை அவன் அறியாமலே இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அது அறிந்தும் பெண்கள் அமைதியாகவே இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் சமூகத்தினுடைய உறவு போதும். கடைசியில் ஒரு லெவல்ல அந்த ஆணும் இந்த குடும்பத்துக்குள்ள வந்துடுறான். யதார்த்தத்தில் இதுதான் நடக்குது. இரண்டாவது முக்கியமான விஷயம் பொருளாதாரம்.
அதனால தான் நான் முதல்ல அதை சாடினேன். ஆரம்பத்திலிருந்தே அந்த பொருளாதார விஷயமாக பங்காளி சொத்து சண்டை அது தப்பே கிடையாது. பங்காளி சொத்து சண்டை தப்புனா பொண்ணுக்கு சொத்தே கொடுக்காத இந்த சமுதாயம் அதை விட கோளாறு. அணிகலன்களை தன்னுடைய மார்பில் அணிந்து கொள்ளாத சமுதாயம் கேவலமானது தான். பங்காளி சண்டை போடுறது தப்பு தான். ஆனால் அதை அணிந்து கொள்ள மார்பே இல்லாத சமுதாயம் அதை விட கேவலமானது. அது அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய ரைட்ஸ், அதையே கொடுக்காம என் தங்கச்சி மேல பாசமா இருக்கேன், என் தங்கச்சி மேல பாசமா இருக்கேன். என்னத்தான் பாசமா இருக்கீங்கன்னு இஎம்ஐ கொடுக்கல பேங்குக்காரன் கூட தான் பாசமா இருக்கான். இந்த பாசம் என்னத்துக்கு வேணும்? என் காசை வச்சுட்டு எம்எல்ஏ எதுக்கு பாசப்படணும்? அதல்ல, என் காசை வைத்துக்கொண்டு எனக்காக நீங்கள் கொடுப்பதை பாசம் என்று வேஷம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து தாய்வழி சமூகம் தான் நெருக்கடியான சூழ்நிலையில் ஆதரவாக இருக்கிறது என்றால் இன்னமும் கூட உங்களுக்காக வந்த ஒரு பெண்ணை, உங்கள் குடும்பத்துக்குள் வந்த ஒரு பெண்ணை வேற்று மனுஷியாகத்தான் ஆண் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை தலையில் அடிக்கிற விஷயம் அது. எப்படி நீங்க விடுவீங்க? பொண்டாட்டி உங்க அண்ணங்காரன்ட்ட காசு வாங்கிட்டு சொல்லிட்டு அல்லது மச்சாங்காரனை துணைக்கு வரணும்னு சொல்லிட்டு எப்படி அனுப்புவீங்க? உங்களுக்காகவே வந்து உங்களுக்காக குழந்தை பெற்று உங்க அம்மாவை சொந்த அம்மாவை ஏத்துக்கிட்டு குழந்தைங்காரனை தம்பியா நினைச்சு படிக்க வச்சு நாத்தனார்காரி கொடுமையை தாங்கி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு உங்க தாலி வரைக்கும் அடகு வச்சு என் புருஷன் கௌரவம் போயிடக்கூடாதுன்னு அண்ணங்காரன்ட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ற பெண்ணை இன்னமும் நீங்க வேற ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவனு பார்க்கிற மனோபாவம் இருப்பதனால தான் அண்ணங்காரன் பயப்படுறான், பொண்ணோட அண்ணங்காரன் பயப்படுறான். கடைசி வரைக்கும் தங்கச்சிக்கு நம்ம துணையா இருக்கணும், சாகுற வரைக்கும் தங்கச்சிக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறான். ஏன்? என்னைக்கு இருந்தாலும் நீங்க அவளை ஏதாவது கைவிட்டுவீங்களோங்கிற பயம் அண்ணங்காரன்ட்ட இருக்குன்னா இன்னமும் நீங்கள் அவளை உங்கள் குடும்பத்தின் ஒருத்தியாக நினைக்கவே இல்லைங்கிறதா அவருடைய அர்த்தம். அந்த எண்ணம் அவனுடைய சொந்த அண்ணனுக்கு இருக்குன்னா அப்ப நம்ம பெண்ணை இன்னமும் என்னுடைய குடும்பம் நீ அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் வெளிப்பாடு என்னன்னா நம்ம மனசுக்குள்ள புதஞ்சிருக்கிற உண்மை. இதை நம்மளால நமக்கு ஒத்துக்கவே முடியாது. இப்ப நான் பேசுற எல்லாமே உங்களுக்கு எரிச்சலாக கூட இருக்கலாம். ஆனா வடிவேலு மாதிரி அண்ணாந்து பார்த்து விட்டத்தை பார்த்து ஒரு நாள் யோசிக்கல, அவன் சரியாத்தான் சொன்னான்னு தோணும். நான் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தான் சொல்லுகிறேன். இது நல்ல விஷயம். தாய்வழி சமூகம் தான் நெருக்கடியான நேரத்தில் உதவுது. ஆனா அப்படி தொடர்ந்து இந்த தாய்வழி சமூகம் தான் உதவ வேண்டிய நிலையில் இருப்பது என்பது ஆண் அந்த பெண்ணை இன்னமும் தன்னுடைய இன்னொரு உயிராக பார்க்கவில்லை என்பதனுடைய வெளிப்பாடு. இன்னும் அண்ணங்கானுக்கு சந்தேகம் இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் தங்கச்சி தன் வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டா என்ன செய்யறதுன்னு அண்ணங்கான பதறிக்கிட்டே இருக்கான். ஏன் அந்த பதட்டம் வருது? கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், அவன் சிங்க அவன் பார்த்துக்குவான். ஒரு பக்கம் ஆண் தன்னுடைய உறவை தொடர முடியாமல் தனக்கான குடும்பத்திற்குள் சுருங்கிக் கொள்கிறான். அந்த ஆணுக்கு பெண்கள் உதவுங்கள். ஏனென்றால் பெண்களுக்கு தான் உறவை நேர்த்தியாக நடத்துகிற தகுதி இருக்கிறது. உங்களுக்காகவே வாழுகிற அந்த பெண்ணை லேசா ஏதோ ஒரு மூலையில் அவள் வேற்று குடும்பத்திலிருந்து எனக்குள் வந்தவள் என்ற எண்ணம் இருப்பதனால் தான் தாய் மாமங்கார எண்ணம் பயப்படுறான். அந்த எண்ணத்தை விடுங்க. இன்னமும் கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் 25 வருஷம் அந்த ஊர்ல இருப்பான், என் சொந்த ஊருன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஊரோட முக்கியமான விஷயங்கள் அவனை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீ பிறந்த ஊர் இது இல்லை அப்படிம்பாங்க. அப்ப அவனுக்கு கோவம் வரும். அப்படித்தான் ஒவ்வொரு பெண்ணும் இந்திய குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்கிறது ஒரு அறிவிப்பு. சோ உங்களுக்காக வந்தவளை உங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினராக மனதளவிலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது தாய்வழி சமூகத்துடைய உதவி தேவைப்படாது, நீங்க அங்க அனுப்பவும் முடியாது. இன்னொரு பக்கம் தாய்வழி சமூகம் பாதுகாப்பானதுங்கிற நம்பிக்கை இருக்கிறனால கணவனுடைய உறவையெல்லாம் கட் பண்ணி ஒரு வேலையை ரொம்ப தெளிவா எலக்ட்ரீசியன் மாதிரி பண்ணக்கூடிய பெண்கள் ஏராளமானவர் இருக்காங்க. ஏன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டான். அவங்க வீட்டுக்கு விளையாண்டு போனா மொய்யு கூட எழுதாத பொம்பளைங்கலாம் நிறைய உண்டு. இது ஒன்றும் குறையா சொல்ல, பெண் எப்போதுமே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பயப்படுகிறான். இன்னமும் நம்ம பொம்பளைங்களை அப்படித்தான் வச்சிருக்கிறோம். அதுங்களும் பிஇ படிக்குது, எம்இ படிக்குது, எம்பிஏ படிக்குது, கலெக்டரா இருக்கு, டாக்டரா இருக்கு, இன்ஜினியரா இருக்கு, ஏன் பிரசிடண்டாவே இருக்காங்க. ஆனாலும் கூட பெண்ணுக்கு இன்னமும் பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு இருக்கிறது. தன்னையும் தன் சார்ந்த சமூகத்தையும் நல்ல பத்திரமா வச்சுக்கணுங்கிற பயம் இருக்கு. அதனாலதான் சித்தப்பா பிள்ளைக்கு செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க, அண்ணன் பையனுக்கு செய்யறதுக்கு யோசிக்கிறது இல்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அண்ணன் எனக்காக இருப்பான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. பெண் எப்போது ஒரு சமூகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறாளோ அப்போது இந்த இரண்டு சமூகமுமே, தந்தை வழி சமூகமும் சரி தாய் வழி சமூகமும் சரி, பெண் பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிற போது எல்லா காலகட்டத்திலும் கை கொடுப்பார்கள். அதனாலதான் நான் முதல்ல ஒரு அடைப்பு குறிக்கல சொன்னேன், விட்டு கொடுத்தல் என்பது யார் விட்டு கொடுப்பது? பெண் பாதுகாப்பான ஒரு உணர்வோடு வாழுகிற போது இரண்டு தலைமுறையும் விட்டு கொடுக்கும். தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ் டு ஆல். நன்றி எல்லோருக்கும். இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற போது உங்களை சந்திக்கிறேன். ஐ திங்க் முடிஞ்ச வரை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன். வெரி அன்கண்ட்ரோல்டு ஷோ. நீங்களாம் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்கன்னு தெரியல, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு வேற ஒரு ட்ராக்ல இருந்தது, ஒரு டர்ஃப் கிரவுண்ட்ல பேஸ்கெட் பால் ஆடுற மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. நான் இடையில உங்களை மறிச்சிருக்கலாம். அதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா, நீங்கள் பேசுவது நல்ல விஷயமா இருந்தாலும் கூட அது ரொம்ப டைவர்ட் ஆகி போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு WWF மாதிரி தான், நான் உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேனா, நீங்க அழுகிற மாதிரி அழுகணுமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. குட் நைட் ஆல். சந்தோஷம், மகிழ்ச்சி.
இந்த நிகழ்ச்சியினை இனிதே நடைபெற உதவியவர்களுக்கு நன்றி கூற வருகிறார் பொருளாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பாக தனக்கே உரிய பாணியில் மிகவும் சிறப்பாக அமைத்து கொடுத்த திரு கோபிநாதன் அவர்களுக்கு, விஜய் டிவியின் புகழ் கோபிநாதன் அவர்களுக்கு எங்கள் முதற்க நன்றி. நமது அழைப்பை ஏற்று அங்கிருந்து இங்கு வந்து மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதாவது ரிகர்சலே இல்லாமல் நடத்த வேண்டும் என்ற தனி பாங்கு, தனி திறமை அவருக்கே உடையது. இரண்டாவதாக, நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு நமது உறுப்பினர்கள் இங்கு தாய் வழியா தந்தை வழியா என்ற அணியில் கலந்து கொண்டு அவர்களது கருத்துக்களை உணர்த்துவதும் பிரமாதம். அவர்களுக்கு சிறிது அவகாசம் கம்மிதான் இருந்தாலும் சிறப்பான முறையில் அவர்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், வீடியோ அமைப்பில் உதவி செய்த ஜெசிபிடி அவர்களுக்கும், இரவு உணவை வழங்கவிருக்கும் திரு உதயம் பாலன் அவர்களுக்கும், அண்ட் சவுண்ட் ஏற்பாடு செய்த வர்கீஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த விழா அரங்கத்தினை நம்மளுக்கு வழங்கிய திரு மாலதி பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவை உணர்வுடன் தனது கருத்துக்களை நமக்கு எடுத்து கூறி நம் கருத்துக்களையும் கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்டு வெளிக்கொண்டு வந்து நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக நடத்தி சென்ற திரு கோபிநாத் அவர்களுக்கு எங்களது நன்றிகள்.